ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லலாம். இதில் சிக்க போகிற அத்தனை பேருண்ட வாழ்க்கையும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போக போகுதுன்றது உறுதி. இந்த வீடியோவில் 2 முக்கியமான விடயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருள் சம்பந்தமான நேற்று இலங்கைக்குள்ளே நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஏற்கனவே நடந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் தொகை நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது. அது எப்படி கொண்டு வரப்பட்டுன்றதான் எங்களோட நாட்டுக்கு எப்படியெல்லாம் அச்சுறுத்தல், ஒட்டுமொத்த இலங்கையுமே அழிக்கிற ஒரு செயல்பாடு உறுதியாக நடக்குதுன்றதை எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் போலீஸ் ஊடக பேச்சாளரால் இதை விட பெரிய அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஒருத்தர் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அந்த கைதுக்கான காரணம் என்னன்றதையும் முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் முழுமையாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் தோண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னதோ பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் சார் புதுசாக வந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தொடர்ச்சியான நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ், அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரிஃபர் எங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது பண்ணுறாங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுகிறார். யாருன்னு சொன்னால், முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வாக்குமூலம் வழங்க போன இடத்துல கைது செய்யப்படுகிறார். என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு விவசாய வேலைகளுக்காக இலங்கை மக்களை அனுப்பும்போது அந்த வேலை வாய்ப்புகளில் ஏற்பட்ட முறைகேடுகள் காரணமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இன்றைக்கு வாக்குமூலம் வழங்குறதுக்காக அவர் சென்றிருந்தார். அந்த வாக்குமூலம் வழங்கினதுக்கு பிறகுதான் இலங்கையினுடைய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தால் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன மக்களினுடைய அந்த வேலை வாய்ப்புகளில் நடந்த முறைகேடுகளுக்காக தான் மனுஷ நாணயக்காரர் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் என்னென்ன துறைகளுக்குள்ளே எல்லாம், அது கைத்தொழிலாக இருந்தாலும் சரி, நிதி மோசடியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இப்போ வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வழிகள் இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஊழலை செய்து நாங்கள் காசு சம்பாதிச்சிருவோம்ன்ற நோக்கத்தில் தான் கடந்த காலங்களில் இருந்ததை இப்போ வரக்கூடிய தகவல்களிலிருந்து எங்களால் பார்க்கக்கூடியமாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், செய்திகளை பார்க்கும்போது என்னென்ன துறைகளுக்குள்ளேலாம் இதுக்குள்ளேலாம் ஊழல் நடக்குமான்னு எங்களுக்கு கேள்வி எழுகிற அளவுக்கு தான் தொடர்ச்சியான ஊழல்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே நடந்திருக்குது. ஓகே, இது முதலாவது விஷயம். 2வது விடயம் என்னென்னு சொன்னால், நேற்று இலங்கையினுடைய தென் பகுதி கடலில் ஒரு 3 படகுகளில் பேக்ஸ், சில பைகள் வாரத இலங்கையினுடைய கடற்படையினர் அவதானிக்கிறார்கள். அந்த படகுகளை கைப்பற்றி அந்த படகுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்றதை பரிசோதித்த இடத்துல அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு தெரியுமா? 856 கிலோகிராம் போதைப் பொருள். அதுவும் சாதாரணமான போதைப் பொருள் இல்லை, கிறிஸ்டல் மெத்தஃபெட்டமைன் என்ற ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயின், ஹாஷிஷ் என்று சொல்லப்படுற 3 வகையான அதி உச்ச ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் 1 டன்னுக்கும் கிட்ட, அதாவது 1 டன்னுக்கு 150 கிலோகிராம் குறைவான அளவில் 856 கிலோகிராம் போதைப் பொருள் கொழும்பினுடைய தென்பகுதி கடற்கரையில் நேற்று கைப்பற்றப்பட்டிருக்குது. கடந்த காலங்களில் இலங்கைக்குள்ளே கைப்பற்றப்பட்ட இந்த தங்காலை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகை 600 கிலோகிராம், அதே மாதிரி ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட 50,000 கிலோகிராம் ரோ சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே இருக்குது தானே. இந்த மாதிரி 1 டன் போதைப் பொருள், கிட்டத்தட்ட 1 டன் போதைப் பொருள் நேற்று மட்டுமே கடலுக்குள்ளால் வந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்குது. இவ்வளோ நாளும் கைப்பற்றப்பட்டது நிலத்துக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டும் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் இப்போ வேணுமண்டே இலங்கைக்குள்ளே ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதைப் பொருள் இவ்வளவு தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன இன்னொரு விஷயம்னு சொன்னால், தங்காலையில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொகையோட இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியும் ஒரு விடயம் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. விசாரணைகளில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாருன்ற வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணைகள் போலீஸாரால் முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த தங்காலை பகுதின்றது, ஹம்பாந்தோட்டை பகுதி, அதே மாதிரி இந்த தங்காலை பகுதின்றது பெரிய அளவில் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. அந்த போதைப்பொருள் தொகைன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேசப்படுற விடயம் என்ன தெரியுமா? இப்போ இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய வீடு இருக்கிறதும் இந்த தங்காலை பகுதி தான். அங்கே அதிகமான அவருடைய ரசிகர்கள் தொடர்ச்சி அவரை போய் பார்த்து கொண்டு வரார்கள். அந்த பகுதியில் தான் மஹிந்த ராஜபக்சவும் இருக்கிறார். ஆனால் தங்காலை பகுதியில் நடக்கக்கூடிய போதைப் பொருள் ட்ரக் பஸ்ட்ன்றது அதிகமாக தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்குது. இது வரும் ஒரே ஒரு விஷயம்தான். இன்னொரு அதிர்ச்சியம் உங்களுக்கு தாருன்னு பாருங்க. அதாவது இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளரால் வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம். அதுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால்,
2025ஆம் ஆண்டில் மட்டும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இலங்கைக்குள்ள 1800 கிலோகிராம் ஐஸ் என்ற கிறிஸ்டல் மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு மட்டுமே இருக்குது. கைப்பற்றப்படாத போதைப்பொருளுடைய தொகை இன்னும் அதிகமாக இருக்கலாம் மட்டும் சொல்லப்படுது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகை மட்டும் 1800 கிலோகிராம், அதாவது 1.8 டன்ஸ். இதை நான் எதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால், கண்டிப்பாக இலங்கைக்குள்ள போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, மக்கள் என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இது வயதல்லை கிடையாது. இளைஞர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதிகமானவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள்ன்றது ஒரு 100% உறுதிப்படுத்தின ஒரு விஷயம். ஆனால் இதுக்குள்ளே சிக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் முழுமையாக சீரழிஞ்சு தான் போகுது. கடைசி வரைக்கும் அவர்களால் இதிலிருந்து, இந்த சீரழிவிலிருந்து தப்ப முடியாதுன்றதை மட்டும் எங்களால் தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸ்லேருந்து உறுதிப்படுத்தியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்று, அவர்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. இன்றைக்கே உடனடியாக அந்த போதைப்பொருளுடைய பாவனையிலிருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையை திரும்ப சீரமைச்சு கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், வெளிப்படையாக சொன்னால் நாசமாக போகிறது உறுதி என்று தான் சொல்லி ஆகணும். ஏனென்றால் தொடர்ச்சியான அதிகரிப்புகள், தொடர்ச்சியாக நாங்களும் செய்திகளை பார்க்க வந்து கொண்டே இருக்குது. முதலாவது இதை அனுப்புகிறவனை பிடிச்சி அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து தடுக்க முடியும். ஆனால் அதை பயன்படுத்துகிறவர்கள் அதிகமாக இருக்கிறபடியாக தானே அவர்களும் போதைப் பொருளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். காசு வரபடியாக தானே ஒரு வியாபாரம் நடக்கும். அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே பயன்படுத்தும் போது தான் போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ளே வரும். அப்போ முதலாவது எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் திருந்தோடும். அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறவர்களை பிடிச்சி போலீஸார் ஜெயிலில் போட முடியும். அடுத்தது, ரெண்டாவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொன்ன அந்த ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் என்னன்னு சொன்னால், 2025ஆம் ஆண்டில் மட்டும், அதுவும் இந்த வருஷம் மட்டும் இலங்கைக்குள்ள இந்த சட்டவிரோத சொத்து பறிமுதல் என்ற பெயரில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள், இந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பாதாள உலகக்குழுவினுடைய செயற்பாட்டாளர்கள், இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், கொலை செய்தவர்கள், இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களினுடைய பெறுமதி மட்டும் 730 மில்லியன் ரூபாய். அதுக்குள்ளே என்னென்ன சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதை நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, 354 பவுண்ட்ஸ் தங்கம். அடுத்தது 72 வாகனங்கள், 35 வீடுகள், 37 ஏக்கர் நிலப்பகுதிகள். அடுத்தது 670 மில்லியன் சட்டவிரோத பணம். இது எவ்வளவும் சேர்த்து இதன் ஒட்டுமொத்த தொகையினுடைய பெறுமதி 730 மில்லியன் ரூபான்னு சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் FU வுல்டர் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் போது மொத்தமாக 5.7 மில்லியன் தனிநபர்கள்ட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுக்குள்ள 4082 பேர் இந்த குற்ற செயல்களோட தொடர்புடையவர்கள் என்று சொல்லி கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 1996 ஃபயர் ஆர்ம்ஸ் துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன துப்பாக்கிகள்னு சொன்னால், பிரதானமாக இருக்கக்கூடிய துப்பாக்கிகள் என்னென்னு சொன்னால் 66 T56 ரைஃபிள்ஸ், 69 பிஸ்டல்ஸ், 50 ரிவால்வர்ஸ் என்று சொல்லி மொத்தம் 1996 ஃபயர் ஆர்ம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதிகளுக்குள்ள இலங்கைக்குள்ள கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத சொத்துக்களினுடைய பெறுமதி 39 பில்லியன். ஆனால் இந்த வருஷம் மட்டும் 730 மில்லியன் மாட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த அக்டோபர் வரைக்கும் மாட்டிருக்குன்னு சொன்னால், அடுத்து வர போகிற காலகட்டங்களையும் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், நான் இந்த போதைப் பொருளை பற்றி ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இலங்கை போதைப் பொருளுக்கான ஒரு மையம், ட்ரக் ஹப் மாதிரி பயன்படுத்துறதுக்காக தான் இலங்கைக்குள்ளே இவ்வளோ போதைப் பொருட்கள் வந்திருக்குன்னு சொல்லி. இந்த வருமானத்தை வச்சு பார்க்கும்போதும், இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுடைய வருமானத்தை வச்சு பார்க்கும்போது அதை எங்களால் இன்னும் ஒரு படி மேலே போய் உறுதிப்படுத்தியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ வியாபாரம் செஞ்சு மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேமிச்சிருக்கிறார்கள்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கின்றதான், சட்டவிரோத தொழிலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றதான் இதிலிருந்து எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா அம்மா, ஒவ்வொரு பாதுகாவலர்களும் அடுத்து வரப்போகிற சந்ததியில், எங்களோட ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் வந்து தயவு செய்து அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அப்பா அம்மா ஆசிரியர்கள் நினைச்சா மட்டும்தான் இந்த போதைப்பொருள் உள்ள சிக்கக்கூடிய அடுத்த சந்ததியை உண்மையிலேயே காப்பாற்ற முடியும். போலீஸார் அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும்
அதிகமாக இது எங்கே உள்ளே வருதுன்னு சொன்னால் இளம் சமுதாயத்துக்குள்ளே தான் உள்ளே வந்து கொண்டிருக்குது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இலங்கைக்குள்ள தென் மாகாணத்தில் தான் அதிகமாக பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. அதுக்குள்ளே 67% மாணவர்கள் திரும்ப ஒருக்கா அதை நாங்கள் பயன்படுத்தி பார்ப்போம்ன்ற பேரில் எடுத்துகிட்டு திரும்ப பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கூட வெளியாக இருந்தது. ஸோ நாங்கள் நினைக்கிறத விட அதி உச்சகட்டமான பாதிப்பில் தான் எங்கள் நாட்டினுடைய இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்ன்றது இப்போ மாறி போய் கொண்டிருக்குது. இலங்கையை அழிகிறதுக்கான சூழ்நிலை அடுத்த சந்ததிக்கு உருவானாலும் உருவாகலாம். இது சாதாரணமாக நாங்கள் வீடியோவில் சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. இதோட பாதிப்பு நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய அழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும், தடுத்து நிறுத்தலைன்னு சொன்னான். ஒரு பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இதை பயன்படுத்தலான்னு சொன்னால் அவன் மட்டும் இதனால் பாதிக்கப்பட போகிறதில்ல. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனையும் இதுக்கு பழக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை விற்பனை செய்யக்கூடியவன் அவனை வச்சு பழக்கிறதுக்கான நடவடிக்கையும் கட்டாயமாக மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஆசிரியர்களும் தயவு செய்து இதில் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இதை மட்டும்தான் இந்த சமூகத்தில் அக்கறை இருக்கக்கூடியவன்ற வகையில் என்னால் சொல்ல முடியும். நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நான் சாதாரணமான ஒரு சின்ன பையன். ஆனால் அந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே சரியான ஒரு பதட்டமாக இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்ற ஒரு நிலைமையை யோசிக்கும் போது தயவு செய்து அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இதுக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடியவர்கள் இப்போவே வெளியில் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த விஷயத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள வச்சிருந்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.